அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நகராமல் இருக்கும். 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு 1/4 கப்பு பொடிச்ச சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கேக்கை வச்சுட்டு இதில் வந்து நம்ம குலோப் ஜாமுனில் இருக்கும்ல ஜீரா, அதையே நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்காக தனியாக சுகர் சிரப்பு செய்யணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சுகர் சிரப்பு சேர்க்கும் போது தான் கேக் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கேக் ரெடி பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணி வச்சா குலோப் ஜாமுன்லாம் இதில் அடுக்கி வச்சிடலாம். மில்க் பவுடர் வச்சு வீட்டிலையே எப்படி குலோப் ஜாமுன் ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி நம்ம லைனாக அடுக்கி வச்சிடலாம். அடுக்கியாச்சு. இப்போ வந்து அடுத்த லேயர் கேக் எடுத்து நம்ம வச்சிடலாம் மேலே. நான் இன்றைக்கி 2 லேயர் தான் செஞ்சுருக்கேன். வச்சுட்டு இதுலேயும் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் ஊற்றிட்டு நம்ம மேலே உள்ள லேயருக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரம் கோட் கொடுக்கறது வந்து நம்ம ஒயிட் கலரில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம மஞ்சள் கலர் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரங்களில் இந்த மாதிரி பைப்பிங் பேக் வச்சு லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல ஈஸியாக நம்மளுக்கு வந்து கேக்கை டெக்கரேட் பண்ண வரும், ஈவனாகவும் இருக்கும். இதே மாதிரி 4 பக்கமும் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்பேச்சுலா வச்சு இதை சமப்படுத்திக்கலாம். மேலேயும் க்ரீமை நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மேலே லைட் எல்லோ கலரில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுன் கேக்னாலே கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இதே போல் லைன் மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு சமப்படுத்திக்கலாம். இப்போ டாப்லேயும் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ எட்ஜஸ்லாம் ஷார்ப் ஆக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே ரோஸ் நாசல்ஸ் வச்சு ரோஸ் டிசைன் கொடுத்துக்கலாம். முதல்ல இந்த கார்னருக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் கலரில் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 மூலையிலையும் குலோப் ஜாமுன் வச்சுக்கலாம்.
இந்த 2 இடமும் காலியாக இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். கேப்லலாம் ஸ்டார் நாசில் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். கடைசியாக பிஸ்தாவை துருவி நம்ம டெக்கரேட் பண்ணிட்டா கேக்கோட வேலை முடிஞ்சிடும். கை ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? என் பொண்ணு தான் பிஸ்தா தூவிட்டுருக்கா. கேக்கு தான் நீ டெக்கரேட் பண்ணிட்ட, பிஸ்தாவாவது நான் செய்கிறேம்மா அப்படின்னா சரின்னு விட்டுட்டேன். கேப்லலாம் பிஸ்தாவை தூவி விட்டு கேக்கு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.